ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொட்டில் முறை ஆடு வளர்ப்பில் பனிக்கால பராமரிப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே இப்போ பார்த்திங்கன்னா பனிக்காலம் ஆயிடுச்சு. ஏற்கனவே இரவு நேரங்களில் அதிக அளவில் பனி இருக்கிறதுனால ஆடுகளுக்கு சளி பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா படுதா போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சேடு. இது ஒரு 80% சேடு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மழைக்காலத்துக்கு முன்னாலே நம்ம இதை வந்து செட்டில் நம்ம கொண்டாந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். அது போக பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் ஆடுகளுக்கு வந்து பனியோட தாக்கத்துலேருந்து பாதுகாக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா பல்பு வந்து போட்டிருக்கோம். குண்டு பல்புன்னு சொல்லி 200 வாட்ஸ் பல்பு, மொத்தம் ஒரு 2 பல்பு 400 வாட்ஸுக்கு பல்ப் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் நல்லா இருக்குது. இது முக்கியமானு கேட்டிங்கன்னா என்னுடைய பண்ணை தேவைக்காக நான் போட்டிருக்கேன். இது மாதிரி எல்லோரும் பண்ணணுங்கிற அவசியம் அது அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. நம்ம மெயினாக போட்டிருக்க வந்து நம்ம ஆடுகளுக்கு வந்து இரவு நேரங்களில் குளிர் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு செட்டுக்கு ஒரு பல்ப் வீதம் 2 செட்டுக்கு 2 பல்ப் போட்டிருக்கோம். நல்லா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சமாகவும் இருக்குது. இன்னொன்று அந்த வாடையோட தாக்கமும் குளிரோட தாக்கமும் இல்லை. ஆடுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது வரைக்கும் சளிகளி எதுவுமே இல்லாமல் இருக்குது. இது வந்து வருஷம் முழுக்க போடுதமான்னு கேட்டால் இல்லை. இது இந்த மார்கழி மாதம் ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் மெயினாக போடுதோம். அந்த ஒரு மாதம் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. தை வந்துட்டு அதுக்கப்புறம் பனி ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக தாங்கிக்கிறோம். அந்த மார்கழி ஒரு மாதத்துக்கு மட்டும் குளிருக்காக மெயினாக இது போட்டிருக்கோம். ஃபுல்லாகவே நம்ம பார்த்திங்கன்னா செட்டை ஃபுல்லாகவுமே க்ரீன் ஷேடை வச்சு கவர் பண்ணுறதுனால வெளியிலேருந்து எந்த காற்றுமே உள்ளே வராது. உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இருந்தாலும் நம்ம இதை இந்த அளவுக்கு தெளிவாக பல்பு போட்டு பண்ணுற அளவுக்கு காரணம் என்னென்னா, இளங்குட்டிகள் இருக்குது. எல்லாத்துக்குமே அந்த வெப்பமானது தேவைப்படும். அதுக்காக தான் நம்ம குட்டிகளை ஃபுல்லாக கூடையில் அடைச்சிருவோம், சின்ன குட்டிகளை. இருந்தாலும் இரவு நேரங்களில் அந்த வாடையோட தாக்கத்துக்காக தான். இன்னொன்று மெயினாக நம்ம இதை பண்ணுறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா செட்டோட ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்டால்ஃபெட்டில் மேடை போட்டிருக்கனால இது வந்து தரையிலேருந்து 3 அடியில் மேடை இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 6 அடி தான், ஒரு ஆள் ஹைட்டு தான். அப்படிங்கிறம்போது ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால அந்த தவற செட்டு எல்லாருமே ஆடு தொழுவை பொறுத்த வரைக்கும் ஆடு தொழுவாக இருந்தாலும் மாடு செட்டாக இருந்தாலும் தவற செட் தான் போடுறோம். அது வந்து அந்த தவறத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது ரெஃப்ளெக்ட் ஆகுது. பனியோட இது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும்போது கீழோடி பார்த்திங்கன்னா சொட்டு சொட்டாக வடிகிற மாதிரி பனி துளிகள் உள்ளோடி இருக்கிற மாதிரி சில்லுன்னு இருக்குது. அதனால தான் நம்ம இந்த பல்ப் வந்து இரவு நேரத்தில் பனிக்காக போட்டிருக்கோம். இது அவசியமானு கேட்டால் என்னுடைய தேவைக்கு இது அவசியம்தான். அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். இது போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு அந்த பனிக்கான வாடைகள் எதுவுமே இல்லை. பார்த்திங்கன்னா நம்ம வந்து நைட்டு வீட்டுக்கு போகும்போது, அதாவது ஒரு 10 to காலைல 7 வரைக்கும் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். ஈவினிங்கில் வந்து போடுறது கிடையாது. நம்ம வீட்டுக்கு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு, ஒரு 9:30 10 மணிக்கு லைட்டை ஆன் பண்ணோம்னா காலைல 7 மணிக்கு நம்ம வந்து இதை வந்து செலவன் பண்ணிக்கிடுவோம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போக பார்த்திங்கன்னா சின்ன குட்டிகளுக்கு மெயினாக அதுகளை எல்லாமே நைட் நேரம் ஆடுகளோட விட மாட்டோம். அதை வந்து தனியாக பிடிச்சி அதாவது பஞ்சாரம் சொல்லி சொல்லுவாங்க. கூட போட்டு பார்த்திங்கன்னா நைட்டு குட்டிகளை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்குவோம். இந்த கூடைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 குட்டியை வந்து சின்ன குட்டிகளை வந்து அடைச்சி வச்சுக்கிடுவோம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா காட்டன் துணி ஏதாவது 2 போட்டு மேலே 2 டப்பா போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி உள்ளே அடைச்சி வச்சுக்கிடுவோம். அதுபோக பார்த்திங்கன்னா மெயினாக இந்த கூடை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கயிறு போட்டு கட்டி வச்சுக்கிடுவோம். ஏன்னா குட்டிங்க வளர வளர கூடையை நவட்டி பழைக்கிறோம். பிறகு நவட்டிருச்சுன்னா ஆடுக கிட்ட போச்சுன்னா ஆடுக குட்டியை திறந்து விட்ரும் ஒன்று. இன்னொன்று மெயினாக கூடையை வந்து ஆடுகளே கடிச்சு காலக்குள்ளே சாப்பிட்ரும். சாப்பிடுதோ இல்லையோ மற்றபடி கூடையை வந்து பிச்சிரும். அதுபோக கிடாய்கள் கிட்டே போயிட்டால் காலக்குள்ளே கூடையே இருக்காது, அந்தளவுக்கு ஒடிச்சு போட்டுருங்க. அதுபோக பார்த்திங்கன்னா காலையில் வந்த வெறுத்திக்கு 7 மணிக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம க்ரீன் ஷேடை ஃபுல்லாமே ஓப்பன் பண்ணிருவோம். டைரெக்டாக செட்டுக்குள்ளே சூரிய வெளிச்சம் போகிற அளவுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். இதன் மூலமாக பார்த்திங்கன்னா காலை வெயில் வந்து குட்டிகளுக்கு அது நல்லா இதமாக கதகதப்பாக இருக்கும். அந்த வெயில் வந்து குட்டிகளுக்கு ஆரோக்கியமானது தான். அது குட்டிகளுக்கு தேவையான வெயில் தான்.
அது போக பார்த்திங்கன்னா நம்ம செட்டு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்காக தான் போட்டிருக்கோம். அதனால் காலை வெயில் ஒரு 8, 9 மணி வரைக்கும் ஓரளவுக்கு செட்டுக்குள்ளே வெளிச்சம் நல்ல முறையில் இருக்கும். அது போக நம்ம செட்டை சுற்றி 2 செட்டை சுற்றி மரம் வச்சுருந்தோம். அது வெளிச்சத்தை மறைச்சதுனால நம்ம அதை கொஞ்சம் கவாத்தடிச்சு அதை வந்து ஆடுகளுக்கு போட்டுக்கிட்டோம் அந்த மரத்தோட இலைகளை. அது போக பார்த்திங்கன்னா இப்போ அதை கவாத்தடிச்சதுக்கப்புறம் செட்டுக்குள்ளே நல்ல முறையில் வெளிச்சம் இருக்குது. இந்த பனிக்காலத்தில் காலையில் அதுகளுக்கு தேவையான ஹீட் வந்து இந்த வெளிச்சம் மூலமாக ஆடுகளுக்கு கிடைச்சிக்கிறது.